அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட மனோ பேசுறேன். இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். என்னடா ரொம்ப நாளா ஆளக்கானோம் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லங்க, நான் உங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்குது அப்படின்ற ஒரு டைட்டிலோட நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு நேரத்துல ஹெல்ப் பண்ணும் ஒரு நம்பிக்கையில இந்த ப்ரோக்ராம் நினைக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல அனுபவங்களை நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாரம் அது மாதிரி ஒரு சிறந்த அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்காக அடுத்தடுத்த 3 பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ என் யூஆஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். நம்மளோட ப்ரோக்ராம்ல எப்பவுமே ஒரு மனிதர்களோட அனுபவங்களை தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதனையான மனிதன், அவரோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள், அவரை பத்தியும் அவரோட மனதிலிருந்து எழுதப்பட்ட விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். அவர் யாருன்னு பாக்குறீங்களா? நம்மளோட ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரகுமான் தான். ஏஆர் ரகுமான் இன்னைக்கு தமிழ் ஒரு இந்தியாவுக்கே மிகப்பெரிய பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். எத்தனை கல்ச்சர், எத்தனை மியூசிக்ஸ், எத்தனை மக்கள் அவரை ஃபாலோ பண்றாங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தா. ஆனா இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் ஸ்பெஷலா அவருக்காக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம முழுக்க ஏஆர் ரஹ்மானோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவரோட 3 பாடல், சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். கனவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படின்றத எப்படிங்க நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? எத்தனையோ பேர் அவங்களோட கனவுகளை ஒரு மிகப்பெரிய சக்தியா மாத்தி இந்த உலகத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஜெயிச்ச ஒரு மனிதர் தான் நம்மளோட ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் அவர் யாரு, அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாரு அப்படின்னு யோசிக்கலாம்ல. ஆனா சாதாரண மனிதர் ஒரு சாதனையாளரா மாறினதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா நம்மளோட தலைவர் ஏஆர் ரகுமான் திகழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில பல விஷயங்கள், பல மாதிரி நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டே இருக்காரு, இன்னமும் சாதிச்சுட்டே இருக்காரு. இசைக்கு மயங்காத எந்த ஒரு உயிரினமும் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா ஏஆர் ரஹ்மான் இசையை கேட்காத எந்த மனிதனும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இசையில ஒரு புதுமையையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழன்னா யாரு, இந்தியன்னா யாருன்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார். அவரை பத்தி தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவரை பத்தி இன்னும் நிறைய கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி அவரோட 3 பாடல், சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சாரை பத்தி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது சிறப்பான ஒரு சிறந்த ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை. ஏன் இது சிறந்த ப்ரோக்ராம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம பார்க்க போற ஒரு கதையும் ஒரு சிறந்த மனிதனோட கதை தாங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சாதனையாளனை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க எல்லாம் தெரியும் நம்ம யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும். நம்மளோட ஏஆர் ரஹ்மான் சார். அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் எப்ப பிறந்தாரு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஜனவரி 6, 1966 சென்னையில பிறந்திருக்காருங்க. அவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? ஏஎஸ் திலீப் குமார். அவரோட இப்ப பேர் ஏஆர் ரஹ்மான், அல்லா ரஹா ரஹ்மான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பேரு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு பேரும் எல்லா பேருக்கும் எத்தனையோ பேர் அவங்கவுங்க பேரை எப்படியே வச்சுக்கலாம். பட் ஆனா அந்த பேர் அந்த உலகம் முழுக்க சொல்ற மாதிரி மாத்துறாங்க பாத்தீங்களா, அதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அந்த வெற்றியை நம்ம ஏஆர் ரஹ்மான் இன்னைக்கு கொடுத்திருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவரோட பேருக்காக மட்டும் இல்ல, அவர் பிறந்த மண்ணுக்கும் சரி, அவர் பிறந்த நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுத்திருக்காரு. அவரை பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கேட்க போறோம். நீங்க எல்லாம் ஸ்டே டியூன். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.
எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குங்க. கண்டிப்பா கஷ்டத்தை தாண்டி வர்றவன் தான் வந்து இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்க முடியுன்றதுக்கு வந்து இவர் மற்றும் ஒரு விதிவிலக்கு அல்லன்னு சொல்ல முடியும். ரஹ்மான் சாரோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவர் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்து ஆர்.கே. சேகர், அவர் ஒரு தமிழ் மியூசிஷியன் சொல்லலாம். அவர் வந்து மலையாளத்துல சில ஃபிலிம்ஸ்க்குலாம் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சென்னையில தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரஹ்மான் 4th ஏஜ்ல வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க மியூசிக்ல. பாத்தீங்களா, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரஹ்மான் சார் அவரோட லைஃப் வந்து 4th ஏஜ்லயே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் 9th ஏஜ் இருக்கும் போது அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவர் ஆர்.கே. சேகர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் 11 வயசுல இருந்து அவர் ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக ரஹ்மான் அவர் பியானோவை தூக்க ஆரம்பிச்சாருங்க. அன்னைக்கு தெரியல அவர் வந்து இன்னைக்கு உலகம் போற்று மிகப்பெரிய மனிதனா மாறுவான்னு சொல்லி. அவர் எத்தனையோ நேரங்கள்ல வழக்கம் போல நிறைய பிலிம் ஸ்டுடியோஸ்க்குலாம் முன்னாடி நின்று வாய்ப்புகளுக்காக கேட்டு ஏங்கி இருக்காருங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா எத்தனையோ வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காருன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி அவரோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. அச்சோ, வேகஸ் பற்றி பேசுகிறதால எனக்கு பாட்டெல்லாம் தானாக வருது. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நாம சரினா உங்கள் ஆர்ஜே ஜெயஸ்ரீ NUS தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி ஷோவில் நம்ம வேகஸ் பற்றி தான் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம டிக்கெட்டை போட்டாச்சு, வேகஸில் போய் இறங்கியாச்சு. அடுத்து நம்ம ஒரு ஊருக்கு போனோன்னா முதல்ல போக வேண்டிய என்ன இடம் அப்படின்னு தான் யோசிப்போம். இந்த வேகஸ் போனோடனே நம்ம முதல்ல போக வேண்டிய இடம் ஸ்ட்ரிப்புங்கிற ஒரு 4 மைல் தூரம் இருக்கிற ஒரு பெரிய ரோட் தான். இந்த ரோட் ஃபுல்லாக நிறைய பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல்ஸ் அண்ட் கேசினோஸ் அண்ட் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரிப் பகலில் கூட கொஞ்சம் டல்லாக இருக்குமா, ஆனால் நைட்டு ஃபுல்லாக ஜேன்னு ஜகஜோதியாக லைட்ஸோட நிறைய ஆக்டிவிட்டீஸோட பயங்கர ஹாப்பனிங் பிளேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் நின்னோனாலே ஏதோ வேறு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு விஷயமும் அப்படியே யோசிச்சு பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் வெனிஸ் போகணுன்னாலோ இல்லை பாரிஸ் போகணுன்னாலோ இல்லை வால்கனோ ஃபால்ஸ் பார்க்கணுன்னாலோ எல்லாம் ஆனால் ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய இடம் வேகஸ்க்கு தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் பேக் டு பேக் சாங்ஸ் கேட்டு வாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது நம்ம சிரி NUS தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். வழக்கம் போல நிறைய பிலிம் எத்தனையோ நேரங்கள் மனிதனா மாறுவான்னு சொல்லி அவர் வந்து இன்னைக்கு உலகம் முதல் முறையா இளையராஜா ட்ரூப்ல இருந்து வெளியில் வந்து மணிரத்னத்துக்காக ரோஜா படத்துல 1991ல அவர் வந்து இசை அமைச்சிருக்காரு. ஸோ அந்த இசை அவர் அமைச்ச இசை பயங்கரமா ஹிட் ஆச்சு. பட்டி தொட்டி மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் அந்த பாடல் வந்து பயங்கர ஹிட் ஆகி ஓட ஆரம்பிச்சிச்சு. பாலிவுட் ஹாலிவுட் எங்க பாத்தீங்க எந்த விட்டும் பயங்கரமா பிச்சுட்டு ஓடிச்சுங்க. இன்னைக்கு நம்ம ரோஜா பாடல் நம்ம ரசிக்காம இருக்க முடியாதுங்க. ஒவ்வொரு பாடலும் இன்னைக்கு கேட்டா கூட நம்மளுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் பயங்கரமா கிரியேட் ஆகும். இன்னும் அந்த தமிழா பாட்டெல்லாம் போட்டா சான்ஸே இல்லைங்க. ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி எல்லாத்துக்குமே பொங்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னோட இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இறங்கினாரு நம்ம தலைவர் AR ரஹ்மான். இன்னும் அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஸோ அவர் எப்படி இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்தார் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவரோட 3 பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட தலைவர் AR ரஹ்மானை பற்றி தாங்க. இது ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம்.